பிரதமர் இந்திரா காந்தி கடந்த 1975ஆம் ஆண்டு அவசர நிலையை அறிவித்த தினம் இன்று ஜூன் 25 ஆகும். இந்த நிலையில் தாய்நாட்டின் கண்ணியத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான உறுதியுடன் இந்த நாளில் துக்கம் அனுசரிப்போம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் மாளிகையின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூன் 25, 1975 அன்று இந்த கருப்பு தினத்தில் அரசியலமைப்பை தூக்கி எறிந்தும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை முடக்கியும் ஊடகங்களின் வாயை கட்டியும் நீதித்துறையை அடக்கிய சர்வாதிகாரியின் காலடியிலும் நமது ஜனநாயகம் எவ்வாறு நசுக்கப்பட்டது என்பதை தேசம் அதிர்ச்சியுடனும் திகிலுடனும் நினைத்து பார்க்கிறது. ஆயுதமேந்திய ராணுவத்தினர் எங்கள் விடுதிக்குள் புகுந்து விடுதி அறைகளை உடைத்து திறந்து ரைபிள் துப்பாக்கியின் பின்பக்கத்தால் தாக்கி புத்தகங்கள் உடைகளை கூட எடுத்து செல்ல அனுமதிக்காமல் எங்களை உடனடியாக வெளியேற்றிய நாளை நானும் எனது பல்கலைக்கழக நண்பர்களும் எப்படி மறக்க முடியும்? சொந்த பிள்ளைகளாலேயே முதுகில் குத்தப்பட்டு பாரத மாதா கண்ணீர் வடித்த நாள் அது. நமது தேசிய வரலாற்றின் இந்த கருப்பு அத்தியாயத்தை யாரும் நினைத்து கூட பார்க்காத வகையில் நமது தாய்நாட்டின் கண்ணியத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான உறுதியுடன் இந்த நாளில் துக்கம் அனுசரிப்போம் என தெரிவித்துள்ளார். சட்டசபை நடவடிக்கையில் பங்கேற்க அதிமுக உறுப்பினர்களுக்கு இன்று ஒருநாள் தடை விதிக்கப்பட்டது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை கண்டித்து 2 நாட்களாக அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்தனர். மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக கடும் அமளியில் ஈடுபட்டு சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் விஷசாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக நேற்று அவை நடவடிக்கைகளை முழுமையாக புறக்கணித்தது. இதனிடையே இன்றைய சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மேலும் சட்டசபையை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டதால் அவை நடவடிக்கையில் பங்கேற்க அதிமுக உறுப்பினர்களுக்கு இன்று தடை விதிக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள முன்னாள் பிரதமர் வி.பி. சிங் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கின் 94வது பிறந்த நாளான இன்று அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வி.பி. சிங் சிலை நிறுவப்பட்ட பிறகு அரசு சார்பில் முதல் பிறந்த நாளான இன்று மரியாதை செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனமழை அறிவிப்பு எதிரொலியாக நீர்நிலைகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வயநாடு மாவட்டத்திற்கு நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு போன்ற மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் வடபகுதிகளில் கடந்த 22ஆம் தேதி முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலுக்குள் ஜீப்புடன் ரீல்ஸ் எடுத்த 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ரீல்ஸ் வீடியோவுக்காக பல லட்சம் மதிப்புள்ள மகேந்திரா ஜீப் கார்களை கடலுக்குள் எடுத்து சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள கடற்கரையில் ரீல்ஸ் எடுக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக கார்கள் 2ம் கடல் நீரில் சிக்கின. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் ஒரு வழியாக கார்கள் மீட்கப்பட்டன. ஆனால் கடல் நீர் உள்ளே சென்றதால் ஜீப்பின் என்ஜின் முற்றிலும் சேதமடைந்தது. இந்த சம்பவம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வீடியோவை பார்த்த பயனர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.